ஹலோ மக்களே, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது க்ரீன் யூடியூப் சேனல். உள்ளதை உள்ளபடி சொல்ல வந்தேன். நான் உங்கள் சுஜிதா. இன்றைக்கி வந்து கிறிஸ்மஸ் டேயில் என்ன நடக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன். முந்த நாள் வந்து நான் சும்மா ஹேர் நல்லா ஸ்ட்ரைட்டனிங் பண்ணிவிட்டு அப்புறம் இப்போ நட்ஸ் தான் கட் பண்ணிகிட்ருக்கேன். எதுக்காகனா ரவா உருண்டை அம்மா செஞ்சிட்ருக்காங்க, அதுக்காக. அடுத்து ஃபேமிலியாக உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம், ஜாலியாக இருந்துச்சு. ஏன்னா கிறிஸ்மஸ் டேக்கு முந்த நாள் தான் எங்கள் அம்மா எல்லா பலகாரமும் செய்வாங்க. ஆனால் இந்த தடவை என்னாச்சுன்னா அச்சு முறுக்கும் இந்த ரவா லட்டு, பாசிப்பருப்பு லட்டு இது மட்டும் செஞ்சாங்க. என்ன தான் கோன்லாம் இருந்தாலுமே இந்த மருதாணி வைக்கிறது மட்டும் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இதை எப்படி வைக்கிறேன் நீங்களே பாருங்கள். இந்த ஐடியா அந்த உலகத்தில் யாருக்குமே வராது. டக்குன்னு முடிஞ்சிருச்சுல வேலை, கையெல்லாம் ஆக்கிட்டு கிடக்கணும். இஃப் யூ வாண்ட் மேக் இட் ட்ரை. ஏன்னா ரொம்பவே சூப்பராக இருந்தது, டக்குன்னு வேலை முடிஞ்சது. அதுக்கப்புறம் நாங்கள் சர்ச்சுக்கு போயிட்டு நல்லா கிறிஸ்மஸ் டே செலிப்ரேஷன் பண்ணிவிட்டு நல்லா பிளெஸ்ஸிங் வாங்கணும். அந்த வருஷம் ஃபுல்லாக எங்களுக்கு நடந்த நல்ல விஷயங்கள்லாம் யோசித்து கடவுளுக்கு நன்றி செலுத்திட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஃபேமிலியாக போயிருந்தோம். அன்றைக்கி வண்டியில் போனோம் அப்படின்னா கண்டிப்பாக வண்டி பத்தாது, அதனால் ஆட்டோ புக் பண்ணியிருந்தோம். ஈவன் அந்த ஆட்டோக்காரரை கூட நான் எதிர்பார்க்கவே இல்லை. அவரும் மெரூன் கலரில் போய் விட்டுருந்தாரு. எங்கள் வீட்டில் எல்லாருமே மெரூன் கலர் தான் போட்டிருந்தோம். அது சூப்பராக இருந்தது. அண்ட் நாங்கள் இப்போ வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். வீட்டுக்கு போனதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் சமைக்க ஆரம்பிக்கணும். வயிறு வலிக்கிற மாதிரி இருக்கு, ஒண்ணுமே சாப்பிடல. அப்பாடி, இதெல்லாம் நடுவில் மட்டும் ஒயிட்டா. அப்புறம் ஃபேமிலியாக உட்காந்து சாப்பிட்டோம். ரொம்பவே சூப்பராக வந்தது. அன்றைக்கி நாங்கள் சிக்கன் பிரியாணி தான் நாங்கள் செஞ்சுருந்தோம். 65 ரைத்தா எல்லாம் செஞ்சுட்டு நல்லா திருப்தியாக சாப்பிட்டுட்டு அடுத்த நாள் பிளானிட்டோரியம் கிளம்பலான்னு சொல்லிட்டு ஏர்போர்ட் கிட்டே இருக்குது. இது கோளரங்கம் நான் ஸ்கூல் டேஸில் போயிருக்கேன். அது நல்லாயிருக்கு. லாஸ்ட் டைம் வ்ளாகில் கூட நான் போட்டிருக்கேன் லாஸ்ட் இயரில். அங்கே போகிறதுக்கு நான் ஷேர்டோலேருந்து போயிட்டு அதுக்கப்புறம் பஸ்ஸில் மாறி போனேன். ஏன்னா எல்லோரும் 2 வீலரில் போனாங்க. நான் போனேன்னா பத்தாதுன்றனால சரி ஓகே குழந்தைங்களாம் அனுப்பி விட்டுட்டு நான் பஸ்ஸில் போனேன். அதுக்கப்புறம் அங்கே மிரர் கொடுப்பாங்க ஃபஸ்ட்டு 3D ஷோ காட்டுறதுக்காக. இது எனக்கு சுத்தமாக பிடிக்காதாங்க. ஏன்னா இது ஸ்ட்ரைட்டாக அந்த கண்ணாடியை போட்டுட்டு அந்த 3D ஷோ பார்க்கும்போது கண் வலிக்கிற மாதிரி இருக்கும் எனக்கு. அதனால் நான் நார்மலாக தான் பார்த்துட்ருந்தேன். மேல பார்க்கணும்டா, உனக்கு ஒரு சீட் போடுறா. இந்த ஷோ காட்டும்போது ஒரு 20 மினிட்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். பட் வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. நல்லா இருட்டாக இருக்கும், ஃபுல் ஏசி. அதுக்கப்புறம் நிறையா விண்வெளி, சூரியன், பூமி இதை பற்றி நிறையா சொல்லுவாங்க. பேரண்டம் இதென்ன பேரண்டம், அதெல்லாம் இந்த இடத்துக்கு வந்தாலே மழை. அன்னைக்கு நாங்கள் வரப்போ இங்கே மழை பெஞ்சுது. அங்கே சுற்றி சின்ன சின்ன பார்க் மாதிரி இருக்கும். அந்த பார்க் கொஞ்சம் மழை தண்ணியில் மூழ்கி இருந்ததுனால இருக்கிற ஊஞ்சலெல்லாம் பிள்ளைங்களை உட்கார வச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் கிளம்பிட்டோம். எக்ஸிபிஷன் மாதிரி சைடில் கொஞ்சம் போட்டிருப்பாங்க. அது அவ்வளோவா மெயின்டெனன்ஸ் இல்லை. ஸோ இருந்தாலும் அதெல்லாம் பார்த்துட்டு நம்மளை விட குழந்தைங்களுக்கு இதெல்லாம் கொஞ்சம் ஆர்வமாக இருக்கும் இல்லையா. ஸோ அதனால தான் மெயினாக கூட்டிகிட்டு போனது. ஒன்றும் கேட்கல. Ha ha ha!
பேசு பேசு. காதோய் சீக்கிரமா காதோய் பேசி பொம்மைக்கு போய் அவங்க வீட்டுக்காரன் தான் கொடுக்குறேன். இல்ல காதை வச்சிட்டு இருக்காங்க பேசி தோட கேக்கும். ஏமா அந்த பொம்மைக்கு மட்டும் பேசுங்க. இந்த பிளானிட்டோரியம் வந்து ஏர்போர்ட்டுக்கு முன்னாடி ஸ்டாப்பில் தான் இருக்குது. ஓகேவா, நீங்கள் யாராவது போகணுன்னா கண்டிப்பாக போகலாம். போயிட்டு கிட்ஸை என்ஜாய் பண்ணுவாங்க. பட் நம்மளுக்கு வந்து போர் அடிக்க தான் செய்யும். இந்த எக்ஸிபிஷன் வந்து சும்மா ஃப்ரீ தான். அதை போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்தோம். ஃபோட்டோஸ் எடுக்க மட்டும்தான் இந்த பிளானிட்டோரியம் வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஏன்னா இங்கே வந்து மெயின்டெனன்ஸ் அவ்வளோவா இல்லை. முன்னாடி லாஸ்ட் டைம் வந்தப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு மெயின்டெனன்ஸ் இருந்தது. இப்போது அந்தளவுக்கு இல்லை. ஸோ இருந்தாலும் நாங்கள் வந்து எல்லாத்தையும் காட்டிட்டு எப்பவும் போல் பசங்க சாதாரண ஒரு விஷயத்தை காட்டினாலும் எக்ஸைட்மெண்ட் ஆவாங்க. இங்கே தான் உட்காந்து சாப்பிடலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். சாப்பாடு எடுக்க போயிருக்காங்க. வெஜிடேரியன் கூட உட்கார வேண்டியதான். ஆமாடி 2 நாள் லீவு. 10 நாள் லீவு முடிய போகுது நாளைக்கு. என்னென்ன இருக்கு? குழந்தைங்களுக்கு பிடிச்ச தயிர் சாதம், அப்புறம் வந்து புளி சாதம், இதுக்கு வறுவல், லெமன் ரைஸ் வைக்கிறேன். ஒரு கம்ஃபர்டபுளான மீல் அன்றைக்கி வந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு ½ அன் ஹவர் அப்படியே பொறுமையாக சாப்பிட்டுட்டு பசங்களுக்கும் சாப்பாடு ஊட்டிட்டு அப்படியே டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். கரெக்டாக இருந்துச்சு. சாப்பாட்டு அளவு வேஸ்ட் ஆகலை. ஒரே ஒரு ஆளுக்கு சாப்பிட்ற மாதிரி எக்ஸ்ட்ரா இருந்தது. அது மட்டும் க்ளீன் பண்ணுறவங்களுக்கு கொஞ்சமாக சாப்பாடு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் கிளம்பிட்டோம். இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, பூமியில் என்ன வெயிட்டில் இருப்போம், புதனில் போனால் என்ன வெயிட்டில் இருப்போம்னு காட்டுது. இப்போ என் பையன் பூமியில் 18.4 கிலோவில் இருக்கான். புதனில் வந்து 8 கிலோ இருக்கான். லெவின் வந்து 19.9 இருக்கான். மற்ற இதில் பார்த்தீங்கன்னா 3.2 அவ்வளோதான். இறங்கு. சந்திரனில் செருப்பை கட்டிட்டானா? வில்பட்டு 13.2. மற்றதுலலாம் என்ன போட்டிருக்கேன் இப்போ? ஆமாம், அந்தந்த ரேடியஸில் மைனஸில் ரேணிகுண்டா கூப்பிடு. இவன் வந்து 9. மற்றதுலலாம் 1.4 1.4. வீனஸ் அவர்களை ஏறுங்க. 78.8. மற்றங்க இருக்க சந்திரன்லாம் 12 கிலோ தான் இருப்பீங்க போல. இந்தாங்க என்ன பாருங்க. அம்மா என்ன 64 சந்திரன்லாம் போனீங்கன்னா 10 கிலோ தான் இருக்கு. மெதப்பிங்க. நான் செக் பண்ணுறேன். 55.2. சந்திரன் போனால் 10 கிலோ. 58.8. அப்படியும் வச்சுக்கோ. ஓகே மக்களே, இந்த vlog நான் இதோட முடிச்சுக்கிறேன். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். அதுவரை நான் உங்கள்